இது என்ன சொல்லலாம், இது மெல்லினம், இது இடையினம். ஸோ மெல்லின மெய் மீது என்ன எரி வந்திருக்குது, உகரம் எரி வந்திருக்கா. அதே மாதிரி இங்கே இடையின மெய் மீது உகரம் எரி வந்திருக்கா. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாம், மெல்லின மெய் மீது உகரம் எரி வந்த எழுத்துக்கள். இது என்ன சொல்லலாம், இடையின மெய் மீது உகரம் எரி எழுத்துக்களா. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாம். அப்போ இது சொல்லின் கடைசியில் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, ஊ நார்மலாக தன் ஒரு மாத்திரை அளவிலேயே ஒழிக்கும். புரியுதுங்களா. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, இங்கே பாருங்க, இந்த இதுக்கு எடுத்துட்டோமா உண்ணுன்னு சொல்லலாமா, உண்ணு. அதே மாதிரி இதுக்கு எய்யு, பெரு, கொள்ளு, ஜவ்வு, ஜவ்வு, இழு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இழு. அதே மாதிரி தள்ளு. அப்போ இங்கே இதெல்லாம் பாருங்க, உண்ணு, இழு, தள்ளு, எய்யு, பெரு, கொள்ளு, ஊ வந்திருக்கா. அப்போ மெல்லின மெய் மீது உகரம் எழுத்துக்களான இந்த எழுத்துக்களும் இடையின மெய் மீது உகரம் எழுத்துக்களான இந்த எழுத்துக்களும் சொல்லி இறுதியில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஊ குறையவே குறையாது. இப்போ அதெல்லாம் எதில் வந்துடும் அப்படின்னா அதெல்லாம் முற்றிட குலத்தில் வந்துடும். அப்போ முதல் எழுத்து குறிலாகவும் கடைசி எழுத்து குசுறுதுபுரா இருக்கிற இந்த எழுத்துக்களும் இடையின மெல்லின மெய் மீது உகரம் எரிவு எழுத்துக்களான இந்த எழுத்துக்களும் இடையின மெய் மீது உகரம் எரிவு எழுத்துக்களான இந்த எழுத்துக்களும் சொல்லின் கடைசியில் வந்துச்சு அப்படின்னா என்னாகும், தன் ஒரு மாத்திரையிலேயே உகரமானது முழுமையாக ஒழிக்கும். இதுதான் என்ன சொல்லலாம், முற்றிய லுகரம்.